சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த நடவது பார்க்கலாம். இங்க சேதுவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு, இங்க நடந்த எல்லா உண்மையும் இங்க தமிழ்ச்செல்வி நிரூபிச்சது. இது சாவித்திரிக்கும் தாமரைக்கும் குடுக்குற சரியான பதிலடியா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்டுக்கு வெளியில இங்க போலீஸ் வந்துட்டு இங்க ராஜாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா எங்களுக்கு வேற வழி இல்ல. உங்க பையன அரெஸ்ட் பண்ணி தான் ஆவணும். சீஃப் செக்ரட்டரியே வந்துட்டு உங்க பையன அரெஸ்ட் பண்றதுக்கான ஆர்டர் குடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்க தங்கச்சி வேற வந்துட்டு வீட்டுக்கு வெளியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு. இப்படிலாம் இருக்கும்போது எங்களால உங்க பையன அரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியாது ஐயா. உங்க பையன நாங்க அரெஸ்ட் பண்றோம். எங்கள மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி இங்க போலீஸ் வந்துட்டு இங்க ராஜாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. இங்க சேதுவ அரெஸ்ட் பண்ணும்போது இங்க பக்கத்துல தமிழ்ச்சியில வந்து அழுதுட்டு இல்லங்க என் புருஷன் வந்துட்டு எந்த தப்பும் பண்ணல. என் புருஷன் மேல வீண் பழி போட்டு இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டாங்க. இத நம்பாதீங்க. இவர் எந்த தப்பும் பண்ணல. இவர அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி உசுரு அழுதுட்டே வந்துட்டு இங்க போலீஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு, போஸுக்கு, பவித்ராக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுது. எப்படியோ இந்த சேது வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இதுவே போதும். இந்த சேது இருக்கிறதுனால தானே என் பையன் போஸ இந்த ராஜாங்க இந்த நிலைமை வச்சிருக்கான். எப்படியோ சாவித்திரி மூலமா சேது அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அதுவே போதும் அப்படிங்கிற மாரி இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு இங்க சேது அரெஸ்ட் பண்ணத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி, மோகனா அப்பதான் எல்லாருமே வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. என் பேரன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாதீங்க. அவன் நிரபராதி. எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தா உசுரு அழுதுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க போலீஸ் வந்துட்டு இங்க சேதுவ அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்திறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்க ராஜாங்கம் எதுவுமே பண்ண முடியாம சாவித்திரியும் தாமரையும் பார்த்த மாரி மொறச்சிட்டே நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க சேதுவ ஜீப்ல ஏத்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க சேதுவ இங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்ட பிறகு இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அழுதுட்டே வந்துட்டு இங்க சாவித்திரி தாமரைய பார்த்துட்டு கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. நீங்க நினைச்ச மாரியே வந்துட்டு நடக்காத ஒரு விஷயத்த என் புருஷன் சேதுவ தாமரை கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு அவர அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்கல்ல. நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். நான் இன்னைக்கே வந்துட்டு இத நிரூபிச்சு காமிக்கிறேன். நிரூபிச்சு உங்க 2 பேரையும் வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். என் மாமா சேது எந்த தப்பும் பண்ணல அப்படின்ட்டு நான் நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி ரொம்பவே கோவப்பட்டு இங்க சேதுவ அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு இங்க சாவித்திரியும் தாமரைய பார்த்து சொல்லிடுறாங்க. இங்க தமிழ்ச்செல்வி சாவித்திரியும் தாமரைய பார்த்து பேசுறத இங்க வீட்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே பரபரப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பக்கம் தாமரை வந்துட்டு பயந்துட்டு இங்க சாவித்திரிய சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இவ ஏதோ நிரூபிக்க சொல்லிட்டு இருக்கா. என்னம்மா பண்ண போறா இவ? இப்ப வேற மாமாவ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை நிரூபிச்சா அப்படின்னா நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போ வேண்டியதாம்மா. இவ வேற இப்ப என்ன பண்ண போறா தெரியலையாம்மா அப்படிங்கிற மாரிலாம் இங்க தாமரை வந்துட்டு இங்க சாவித்திரிய சொல்ல, அப்பதான் இங்க சாவித்திரி வந்துட்டு அவ சொல்ற மாரி அவளால எதையுமே நிரூபிக்க முடியாது. அவ நிரூபிக்கிற மாரி வந்துட்டு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி அவ நிரூபிப்பா? வா நம்ம கிளம்பி போலாம். இதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? அதான் சேது வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. எங்க அண்ணனுக்கு இப்போ ஒரு பயம் வந்திருக்கும். நம்ம கிளம்பி போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சாவித்திரி தாமரை வந்துட்டு அங்க ராஜாங்க வீட்லருந்து கிளம்பி வெளில வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சேது வேற போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் அப்பத்தா வேற வந்துட்டு என் பேர சேது எந்த தப்பும் பண்ணாமலேயே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே. இந்த சாவித்திரி தான் வந்துட்டு நான் என்ன சொல்றது? இவளாம் வந்துட்டு என் வயித்துல தான் பொறந்தாளா? என் வயித்துல பொறந்துட்டு இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டு இருக்காளே. இவள நான் பெத்து வளர்த்ததுக்கு இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ அசிங்கத்த சேர்க்கணுமோ அவ்வளோ அசிங்கத்த சேர்த்து என் பையன் ராஜாங்கத்தையும் அசிங்கப்படுத்தினாளே அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பத்தா ஒரு சைடு வந்துட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நேரத்துல இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க கருப்ப கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்காங்க. அண்ணா ஏற்கனவே வந்துட்டு நீங்களும் அவரும் வந்துட்டு அந்த தாமரை வந்துட்டு என் மாமாக்கு கேக் வெட்டும்போது அந்த கேக்க லேப்ல குடுத்து டெஸ்ட் பண்ண போறோம்னு சொன்னீங்களே. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த டெஸ்ட்ல வந்துட்டு அந்த கேக்ல எதுவுமே மருந்து கலக்கல. அந்த பையன் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனா சொன்னீங்கல்ல. அப்ப கூட அந்த பையன் ஒரு மாரி பதட்டமா வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தான் சொன்னீங்கல்ல. அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க கருப்ப பார்த்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் என் கருப்பன் வந்துட்டு ஆமா தமிழு நான் தான் வந்துட்டு அன்னைக்கே சொன்னனே அந்த கேக்ல எந்த மருந்தும் கலக்கல அப்படின்ட்டு. இப்ப அத வச்சு என்ன தமிழ் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு கேட்க அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு இல்லண்ணே எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு. அவன் ஏன் இல்லண்ணே எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு. அந்த கேக்ல மருந்து கலக்கல அப்டின்னா, ஏன் நான் அவ்ளோ பதட்டமா வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்? அது மட்டும் இல்லாம அவரு வீட்டுக்குள்ளருந்து வெளிய வந்தாரு சொன்னீங்க. அந்த டைம்ல சாவித்திரி அம்மாவும் வந்துட்டு ஒரு மாரி பதட்டமா வீட்டுக்கு வெளிய நின்னுட்டு தாங்க நீ சொன்னீங்கல்ல அன்னைக்கு. எனக்கு என்னமோ வந்துட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது, அந்த பையன் மேல சந்தேகமா இருக்குண்ணே. அந்த கேக்ல மருந்து கலந்திருக்கணும். அந்த பையன்கிட்ட வந்துட்டு யாராவது எதனா சொல்லி உங்ககிட்ட வந்துட்டு வேற மாரி சொல்லியிருக்கணும்ண்ணே. அதனால தான் அவனும் வந்துட்டு லேப் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த கேக்ல எந்த மருந்தும் கலக்கல அப்டின்ட்டு பதட்டமா உங்ககிட்ட சொல்லியிருக்கான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குண்ணே. எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அப்டிங்கிற மாரிலாம் இங்க கருப்ப பார்த்த மாரி இங்க தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு, இங்க தமிழ்ச்செல்வி இங்க கருப்பிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுமா நான் என்ன பண்ணணும்? நீ சொல்ற மாரி பார்த்தா எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. நான் அன்னைக்கே வந்துட்டு அந்த பையன எதனா விசாரிச்சிருக்கணும். நான் இப்போ வரைக்கும் அத எதுவுமே பண்ணல. இப்ப என்ன பண்ணணும் நானு? அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு தமிழ்ச்செல்விய பார்த்து கேட்க, அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்லண்ணே. நீங்க திரும்பவும் அந்த கேக்க குடுத்தேன் அந்த லேபுக்கு போயிட்டு அந்த பையன மிரட்டி எதனா விசாரிச்சீங்க அப்படின்னா, ஏன்னா உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே. அதனால இங்க ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. நீங்க போயிட்டு அந்த பையன்கிட்ட ஒரு வாட்டி விசாரிச்சு பாருங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி சொன்ன உடனே இங்க கருப்பு வந்துட்டு, "சரிம்மா தமிழ் நான் போய் பார்த்துட்டு வரேன். அந்த லேபுக்கு போயிட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கருப்பு வந்துட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு அந்த கேக் டெஸ்ட் குடுத்து அந்த லேபுக்கு போயிட்டு அந்த பையன பார்க்க தான் போயிட்டு இருக்காரு.
இங்க கருப்பு ஒரு வழியா அந்த லேபுக்கு போயிட்ட பிறகு, அங்க உள்ள போயிட்ட பிறகு அந்த பையன பார்க்குறாரு. அந்த பையன் கருப்ப பார்த்தோனே ரொம்பவே பதட்டமாயிடுறான். திரும்பவும் இவரு எதுக்கு இங்க வந்திருக்காரு அப்டின்ட்டு அந்த பையனும் வந்துட்டு கருப்ப பார்த்தோனே ரொம்ப பதட்டமாயிடுறான். அதுக்கப்புறம் தான் அவனும் வந்துட்டு கருப்ப பார்த்துட்டு, "வாங்க கருப்பு சார், என்ன திரும்பி வந்திருக்கீங்க? எதனா டெஸ்ட் பண்ண எதனா எடுத்துட்டு வந்திருக்கீங்களா லேபுக்கு?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்ப பார்த்து ரொம்ப பதட்டமா வந்துட்டு அந்த பையன் பேசிட்டு இருக்க, உடனே கருப்பு வந்துட்டு அந்த பையனோட கன்னத்துல 2 அர அரஞ்சு அந்த பையனோட சட்டைய பிடிச்சு கேட்டுட்டு இருக்காரு. "இங்க பாரு தம்பி, நான் கேட்கறது இப்போ உண்மைய மட்டும் தான் சொல்லணும். ஏதாவது பொய் சொன்ன அப்டின்னா, உன்ன இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னு தெரியாது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு வந்துட்டு ஒரு மாரி மிரட்ட, அந்த பையனும் வந்துட்டு, "என்ன சார் என்னாச்சு? இப்ப எதுக்கு என்ன அடிச்சு என் சட்டைய ஏன் கைய வச்சுட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி அந்த பையன் பதறதோட கேட்க, அப்பதான் என் கருப்பு வந்துட்டு, "இங்க பார்றா, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. 2 வாரத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட வந்து ஒரு கேக்க குடுத்தேன். அந்த கேக்ல எந்த மருந்து கலக்கல அப்டின்ட்டு நீ தானே என்கிட்ட சொன்ன." அப்படிங்கிற மாரி கருப்பு வந்துட்டு அந்த லேப்ல இருந்த பையன பார்த்து கேட்கவும், அப்பதான் அந்த பையனும் வந்துட்டு, "ஆமா சார், நான் தான் அன்னைக்கே சொன்னனே, உங்க வீட்டுக்கு வந்து சொன்னேன். உங்க மொபைலு அன்னைக்கு ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. அதுக்கு தான் வந்து நான் வீட்டுக்கான்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் என்ன சார் இப்ப எதுக்கு என்ன புடிச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் அந்த பையன் வந்துட்டு இங்க கருப்ப பார்த்து கேட்க, அப்பதான் இங்க கருப்பு வந்து, "இங்க பார்றா, உண்மைய மட்டும் சொல்லு. இல்ல அப்டின்னா இன்னும் 4 உதவு சேர்த்து உதைப்பேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு ஒரு மாரி மிரட்ட, அப்பதான் அந்த பையனும் வந்துட்டு, "சார் என்ன எதுவும் பண்ணிறாதீங்க சார். எனக்கு எதுவும் எந்த சம்மந்தமே இல்ல. நான் நடந்த எல்லாமே சொல்லிடுறேன். இந்த பிரச்சனையில என்ன இழுத்து விட்டுறாதீங்க சார்." அப்படிங்கிற மாரி இந்த பையன் வந்துட்டு இங்க கருப்புட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அவனும் வந்துட்டு இங்க கருப்புட்ட நடந்த எல்லாமே சொல்லிறான். "சார் அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ, வீட்ல வந்துட்டு கேக்ல மருந்து கலந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்றதுக்காக வந்தேன். அப்பதான் வந்துட்டு உங்க வீட்ட வந்து கூட்டப்போ, வீட்டுக்குள்ள வந்து ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்துட்டு என்கிட்ட பேசுனாங்க. அவங்க என்கிட்ட பேசினப்ப தான் இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொன்னேன். இந்த மாரி கருப்பு சார் வந்துட்டு ஒரு கேக் குடுத்தாரு. அந்த கேக்ல மருந்து கலந்ததுக்காக பார்க்க சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் மருந்து கலந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன் சார். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பதறி போயிட்டு, நான் கையில வச்சிருந்த ரிப்போர்ட்டெல்லாம் கிழிச்சு போட்டாங்க. கிழிச்சு போட்டு அழுதுட்டே வந்து என்கிட்ட கெஞ்சினாங்க சார். இந்த மாரி இந்த உண்மைய யார்ட்டயும் சொல்லிடாதப்பா. உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன்ப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க கையில இருந்த 2 வளையல கழட்டி என்கிட்ட குடுத்தாங்க சார். அதுக்கப்புறமா எனக்கு இதெல்லாம் வேணாங்க. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன் சார். இருந்தாலும் வந்துட்டு எனக்கு பணத்தாசையில வந்துட்டு இன்னும் 2 வளையல சேர்த்து கேட்டேன். இன்னும் 2 வளையல சேர்த்து ஒரு மோதிரமும் வந்துட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு நடந்த எல்லாமே வந்துட்டு உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன் சார். மன்னிச்சிடுங்க. இதுதான் சார் உண்மை. எனக்கு இதுவும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த அம்மா தான் வந்துட்டு நகைய குடுத்து எதுவுமே சொல்ல வேணாம் சொன்னாங்க. அதுதான் வந்து நானும் சொல்லல. என்ன எதுவும் பண்ணிடாத சார் தயவுசெய்து அப்படிங்கிற மாரிலாம். இந்த பையன் வந்துட்டு ஒரு மாரி நடந்த எல்லாமே எங்க கருப்பிட்ட சொல்லிட்டு கருப்பிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் எங்க கருப்பும் வந்துட்டு சந்தேகப்படுறாரு. இந்த மாரி சாவித்திரி அம்மா தான் வந்துட்டு இவன்கிட்ட நகைய குடுத்து எதுவுமே சொல்ல வேணாம் சொல்லியிருக்கணும். இவ்வளோ விஷயம் அது பண்ணியிருக்கா. இந்த விஷயத்த உடனே ராஜாங்க மாமாகிட்டயும், தமிழ்கிட்டயும் சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த லேப்ல இருந்த அந்த பையன வந்துட்டு கூடவே கூட்டிட்டு இங்க கருப்பு வந்து வண்டியில உட்கார வச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் வீட்டுக்கு வெளியில வந்துட்டு எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சேது வேற போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாரி கஷ்டத்துல. அப்பதான் கருப்பு வந்துட்டு அந்த லேப்ல இருந்த பையன வண்டியில உட்கார வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இது பார்த்தோனே எங்க வீட்ல எல்லாரும் எழுந்து நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கருப்பு யார கூட்டிட்டு வரான் அப்படிங்கிற மாரி. அப்பதான் எங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு எழுந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அண்ணன் வந்துட்டு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு இவன கூட்டிட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாரி எங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு இங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க கருப்பு வந்துட்டு சட்டைய புடிச்சு அவன கூட்டு வந்து வெளிய நிக்க வைக்கிறாரு. எல்லார் முன்னாடியும் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில அந்த பையன கருப்பு நிக்க வச்சு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நடந்த எல்லாருமே எல்லார் முன்னாடியும் சொல்றா அப்படிங்கிற மாரி. அப்பதான் வந்துட்டு அந்த லேப்ல இருந்த பையன வந்துட்டு நடந்த எல்லாமே ராஜாங்கத்த பார்த்த மாரியும் எல்லாரையும் பார்த்த மாரி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாரி அன்னைக்கு லேப்ல வந்துட்டு கருப்பு சார் ஒரு கேக் கொண்டு வந்தாரு. அந்த கேக்ல வந்துட்டு மருந்து கலந்தது. அந்த மருந்த கலந்தத மறைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இருந்த ஒரு அம்மா தான் வந்துட்டு என்கிட்ட நகையெல்லாம் குடுத்தாங்க. அந்த நகைய குடுத்தோனே பணத்தாசையில வந்துட்டு நான் எல்லாத்தையும் மறைச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி நடந்த எல்லாமே வந்துட்டு அந்த லேப்ல இருந்த பையன வந்துட்டு வீட்டுக்கு எல்லாரும் முடியும். வீட்டுக்கு வெளியிலே சொல்லிடுறான். அப்பதான் வந்துட்டு கருப்பு வந்துட்டு, "மாமா இவன் யார சொல்றான்னு தெரியுதா? சாவித்திரி அம்மா தான் சொல்லிட்டு இருக்கான். அவங்க தான் வந்துட்டு எதுவுமே சொல்ல வேணான்ட்டு அந்த ரிப்போர்ட்ட கிழிச்சு போட்டு இவன்கிட்ட நகைய குடுத்துருக்காங்க. இவ்வளோ விஷயத்தையும் அந்த சாவித்திரி அம்மா பண்ணிட்டு, என் மாப்பிள சேதுவ வந்துட்டு இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது மாமா." அப்படிங்கிற மாரி இங்க கருப்பு வந்துட்டு இங்க ராஜா பதிலா சொல்றாங்க. இத கேட்ட உடனே இங்க வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் அங்க அப்பதாக்கு பக்கத்துல இருந்த சனாசிய வந்துட்டு, "என்ன கருப்பு சொல்ற? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? சாவித்திரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணி தான் சேதுவ தாமரை கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு பண்ணியிருக்காளா? அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இப்படிலாம் பண்ணுவா? அவள சும்மா விடக்கூடாது. அண்ணா நீங்க இப்ப சொல்லுங்கண்ணா, இவன கூட்டிட்டு போயிட்டு போலீஸ்ல எல்லா உண்மையும் சொல்ல வச்சு, அந்த சாவித்திரி தாமரை வந்துட்டு உள்ள அனுப்பிச்சிடலாண்ணே. நம்ம சேது மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ட்டு இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளில கொண்டு வந்துடலாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சனாசி வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு, "இல்ல சனாசி, இப்படி ஒரு காரியத்த பண்ணி என்னையும் அசிங்கப்படுத்தி, இந்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி, என் பையனையும் போலீஸ்ல அரெஸ்ட் பண்ண வச்ச அந்த சாவித்திரி தாமரையும் சும்மா விடக்கூடாது. இவளுகள வேற ஏதாவது பண்ணணும். அரெஸ்ட் பண்றது மட்டும் போதாது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் ரொம்பவே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சுறாரு. அப்பதான் அங்கருந்து அப்பதான் வந்துட்டு, "இங்க பாருயா ராஜாங்கம், அவளுங்க பண்ண தப்புக்கு அவளுங்க போலீஸ்ல மட்டும் புடிச்சுக்கூடியா? உன் கோவத்தால அவளுங்க எதுவும் பண்ணிறாதீயா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பத்தா வந்துட்டு இங்க ராஜாங்கத்த சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க ராஜாவும் வந்துட்டு இங்க சன்னாசிட்ட சொல்லிட்டு இருக்காரு. "சன்னாசி உடனே எஸ்பி கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. வீட்டுக்கு வர சொல்லி எல்லா உண்மையும் வந்துட்டு அவர்ட்ட சொல்லி, சேது மேல எந்த தப்பும் இல்லன்ட்டு சேதுவ அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரிலீஸ் பண்ண சொல்லு. என் பையன் மேல இப்படி ஒரு பழிய போட்டு தப்பு பண்ண அந்த சாவித்திரியும், தாமரையும் வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் வந்துட்டு இங்க சன்னாசிட்ட சொல்லிறாரு.
அதுக்கப்புறம் தான் இங்க சன்னாசியும் வந்துட்டு போலீஸ் கால் பண்ணி நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மாரி கேக்ல மருந்து கலந்து தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க. சேது மேல எந்த தப்பு பண்ணல அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசியும் வந்துட்டு இங்க போலீஸ சொல்லிட்டு இங்க போலீஸ் வந்து வீட்டுக்கு வர வச்சுறாரு. அப்பதான் அந்த நேரத்துல தமிழ்ச்செல்வன் அழுதுட்டே வந்துட்டு இங்க கருப்பு கையெடுத்து கும்பிட்டு, "அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. உங்களால தான் வந்துட்டு இப்ப நடந்த எல்லா உண்மையும் தெரிய வந்தது. என் மாமா சேது எந்த தப்பும் பண்ணல அப்படின்ட்டு நீங்களே நிரூபிச்சிட்டீங்கண்ணே" அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வன் வந்துட்டு அழுதுட்டே வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு இங்க கருப்ப பார்த்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நேரத்துல போலீஸும் வந்துர்றாங்க. போலீஸ் வந்துட்ட பிறகு அந்த லேப்ல இருந்த பையன விட்டு இங்க போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் வந்துட்டு இங்க ராஜாங்கமும், சன்னாசியும் வந்து சொல்ல வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா உண்மையும் இங்க போலீஸ்க்கும் எல்லாருக்கும் தெரிய வந்துட்ட பிறகு இங்க போலீஸ் வந்துட்டு இங்க ராஜாங்காந்த பார்த்து சொல்லிர்றாங்க, "சார் எங்கள மன்னிச்சிடுங்க. நாங்களும் வந்துட்டு எதுவுமே தெரியாம உங்க பையன் சேதுவ அரெஸ்ட் பண்ணிட்டோம். நாங்க இப்பவே வந்துட்டு அவர ரிலீஸ் பண்ணிட்டு தப்பு பண்ண உங்க தங்கச்சி சாவித்திரியும், அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு தாமரையும் வந்துட்டு நாங்க இப்ப அரெஸ்ட் பண்ண போறோம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி, தாமரைய அரெஸ்ட் பண்ண இங்க போலீஸ் வந்து போயிட்டு இருக்காங்க.